ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி வாக்கியம் சேனல். இன்றைக்கி நான் நமக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கோபம் அப்படின்றது மட்டும் இல்லை, நமக்கு இப்போது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. இதில் நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டுட்டேன். ஒரு ஸ்டேஜில் என்னால் முடியவே இல்லைப்பா அப்படின்னு ஆகுது. அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட க்ளோஸ் ஒன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்போசிட் பர்சன்கிட்ட நமக்கு கரெக்டான ரிப்ளை வருமானு கேட்டால் சில டைம் ஓகே, பட் நிறைய டைமில் அப்படி வராது. அப்படி வராதப்போ நமக்கு என்னென்னா இன்னும் அவங்க பேசுகிறது நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சும்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி. அப்போ நம்ம ரியலாக இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை சொல்லும்போது நம்ம சொல்லியிருப்போம், பட் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அப்போது நம்மளோட சுச்சுவேஷன் சொல்லும் போது அவங்க வேறு ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க. நமக்கு அதுவும் ஹர்ட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன இது நம்ம சும்மா பேசணும், இதில் இன்னும் ஹர்ட்டிங் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டைம் தோணியிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம விட்டுடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம டைரெக்டாக நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு எவ்வளோ கோவம் உங்களுக்கு இருக்கோ அவ்வளோ கோவத்தையும் நீங்கள் அந்த கடவுள்கிட்ட காமிங்க, திட்டிடுங்க. இப்படிலாம் திட்டலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக திட்டலாம். நம்ம பசங்களை, நம்மளோட அம்மாவை எல்லாம் திட்டு தான் செய்கிறோம். கோபம் வர்றப்போ நம்ம திட்டுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கடவுள்கிட்ட காமிக்கலாம். ஸோ அப்படி காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை நம்ம இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த கடவுள்கிட்ட விட்டுடுறோம். இன்னொன்று, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வருது. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் வருது. ரெண்டாவது விஷயம் இப்போது நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்ய சொல்கிறோம். அவங்களால முடியாதப்போ எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அவங்க பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் முடியாதப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதே அந்த கடவுள் பண்ணுவார் அப்படின்றது என்னோடய தாட். இதில் நான் இப்படி போய் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு என்னென்னா பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரியாது. பட் என்னோடய தாட் 2 தான். ஒன்று, நெகட்டிவ் வெளியில் போயிடுது, பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுறோம். இன்னொன்று, கடவுள் நமக்கு நெகட்டிவாக எதுவுமே திருப்பி சொல்கிறது கிடையாது. இதுவும் இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம அவங்களோட குழந்தைங்க, நமக்கு கண்டிப்பாக அவங்க முடியாத பட்சத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ முடியலன்றப்ப தான் அவங்க கோவப்படுறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 விஷயம். இதை தாண்டி நான் இப்படிலாம் போயிட்டு எனக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் சொல்லும் போது பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ நான் அதனால் உங்ககிட்டலாம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதிகமாக கோபம் வருது, அந்த கடவுள்கிட்ட போய் காமிங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஒரு வழி காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை ஒரு 1 day 2 daysலேயே முடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பண்ணப்போ எனக்கு நடந்த விஷயங்கள். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படி கிடையாது. எனக்கு இது என் லைஃப்பில் நான் செஞ்சு பார்க்குறப்போ நடக்குது. ஸோ ஆனால் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பெருசாக சொல்யூஷன் கிடைக்குதான்னு கேட்டால் நிறைய டைம் நோ. அதுக்கு பதிலாக ஹர்ட்டிங் அப்படின்றது இருந்திருக்கு. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் போயிட்டு சும்மா பேசுவேன், கோவப்படுவேன் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் நம்மளால் நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குல்ல. ஸோ நம்மளால் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ண முடியும். நமக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ நம்ம அவ்வளோ தூரம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு என்ன சொல்யூஷனே கிடைக்கல அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்ல. அப்போ தான் போயிட்டு நம்ம அந்த கோவத்தை கடவுள்கிட்ட காமிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.